அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் கடவுளர்களுக்கு வாகனங்கள் இருக்கின்றன. சிவன் ரிஷப வாகனம், சக்தி சிம்ம வாகனம், விநாயகர் மூஞ்சுரு வாகனம், முருகன் மயில் வாகனம். மற்ற கடவுளுக்கெல்லாம் ஒன்று தான் வாகனம். இந்த முருகனுக்கு மட்டும் 3 வாகனங்க. என்ன தெரியுமா? 3 மயில். அதுதாங்க பாட்டு கூட அப்படி பாடியிருக்கிறாங்க. மனமே முருகனின் மயில் வாகனம், மாந்தளிர் மேனியே குகனாலயம். மனமே முருகனின் மயில் வாகனம், மாந்தளிர் மேனியே குகனாலயம். அது மாதிரி முதல் வாகனம் மனிதர்களின் இதயம், அடியார்களின் இதயம், பக்தர்களின் இதயம் மயிலாக அவருக்கு முருகனுக்கு இருக்கிறது. 2வது மயில் இந்திரன் கொடுத்த இந்திரமயில். இந்த இந்திரமயில் முருகனின் கீழ் பாதத்தில் அவருடைய இடதுகால் பக்கம் தலை இருக்கும், வலதுகால் பக்கம் அதனுடைய தோகை இருக்கும். 3வது மயில் சூரபத்மனை அழித்தார் இல்லையா? அதை அழிக்கும் பொழுது சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிவிட்டார். அந்த மயில் அவருடைய முருகனின் வலது பக்கம் தலையை வைத்து இடது பக்கம் தோகையை வைத்து நின்று கொண்டது. இது 3வது வாகனம். ஆக முருகனுக்கு 3 மயில் வாகனங்கள். அடியார்களின் பக்தர்களின் இதயம் ஒரு மயில் வாகனம், இந்திரன் கொடுத்த இந்திரன் மயில் வாகனம், தேவ மயில்னு சொல்லுவாங்க, இந்திர மயில்னு சொல்லுவாங்க. அடுத்தது சூரபத்மனாக இருந்த அந்த சூரபத்மனின் மயில், சூரபத்மன் மயிலாக மாறியதால் அந்த மயிலும் ஒரு வாகனம். ஆக முருகனுக்கு 3 மயில் வாகனங்கள் உள்ளன.